திருப்பரங்குன்றத்தில் பிரியாணி சாப்பிட்ட நவாஸ்கனி, இந்துக்களை புண்படுத்துவதே நோக்கம், கொதித்தெழுந்த அண்ணாமலை. திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள தர்காவில் ஆடுகளை பலி கொடுக்க போவதாக அடிப்படைவாதிகள் குழு புறப்பட்டதிலிருந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் அடிப்படைவாதிகளின் செயலுக்கு பாஜக கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. மேலும் மலையின் பெயரையும் திருப்பரங்குன்றம் என்பதற்கு பதிலாக சிக்கந்தர் மலை என அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அண்மையில் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மலையின் மீதுள்ள தர்காவை ஆய்வு செய்தார். கீழே வந்து அங்கிருந்த காவலரை அவரும் அவருடன் வந்தவர்களும் மிரட்டும் தொனியில் கேள்வி கேட்டனர். எம்பியே நேரடியாக வந்து மிரட்டுவதால் அங்கிருந்த காவலர் சற்று அச்சத்துடனேயே அவருக்கு பதிலளித்தார். இல்ல உணவுப் பொருள் நான்வெஜ்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் தர கிடையாது சார். அவர் சொல்லுங்க. இல்ல இப்ப நாங்க கொண்டு போறோம், அதுக்கு தான் நீங்க நிறுத்துவீங்களா கொண்டு விடுவீங்களான்னு கேட்குறேன். பிரியாணி கொண்டு போறாங்க, பிரியாணி கொண்டு போறாங்க. சாப்பிட்றதுன்னா எடுத்துட்டு போகலாம். ஆமா சார், மற்றபடி ஆடு. இதனைத் தொடர்ந்து நவாஸ்கனியின் உடன் வந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலையின் மீது அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது போன்று புகைப்படங்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் எம்பியாக இருக்கும் ஒரு நபர் இப்படி மத வன்முறையை தூண்டும் வகையில் நடந்து கொள்ளலாமா என கேள்வி எழுப்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். மேலும் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நவாஸ்கனிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த நவாஸ்கனி தான் அங்கு வைத்து பிரியாணியே சாப்பிடவில்லை என குரங்கை விட சூப்பராக அந்தர்பல்டி அடித்தார். இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, நவாஸ்கனி இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கட்டுப்படுவேன் என்ற உறுதிமொழியை முழுமையாக மீறியிருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றத்தை அசுத்தப்படுத்திய அவர் முருக பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே பாஜகவின் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவரும் நெல்லை எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மலையின் மேலே உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்ற அவர் அங்கு போதுமான பராமரிப்பு இல்லாததை சுட்டிக்காட்டினார். இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக அதனை சரி செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.